அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான பதிவு. நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் இலக்கணம். அது என்னங்க இலக்கணம், இலக்கியம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஒரே வரியில் சொல்லலாம். இலக்கணம் அப்படின்னா மொழியை செம்மைப்படுத்துவது இலக்கணம். மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது இலக்கியம். அவ்வளோதான். இதில் சங்க இலக்கியம்னா எட்டுத்தொகை நூல்கள், பத்துப்பாட்டு நூல்கள்னு ஒரு தனிப்பிரிவு இருக்குது. அது என்னது எட்டுத்தொகைனா? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, இப்படி சொல்லிட்டு போகலாம். அது எட்டுத்தொகை. பத்துப்பாட்டுனா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, மலைபடுகடாம், நெடுநல்வாளை, பட்டினப்பாலை, மாதிரி மதுரை காஞ்சி, இந்த மாதிரி நூல்கள் பத்துப்பாட்டு நூல்கள். சரி, இது சங்க இலக்கியங்கள். இதில் குறிப்பாக என்ன சொல்லப்போனால் புறநானூறு, அகநானூறுன்னு சொல்லுவாங்க. அது என்னங்க புறநானூறு அப்படின்னா, புறம் அப்படின்னா வெளிப்பகுதி அப்படின்னு பொருள். போர் சம்பந்தமான காட்சிகளை மையப்படுத்திய அந்த நூல் தான் புறநானூறு. அகம் அப்படின்னா மனசு, உள்ளம், தலைவன் தலைவி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தியது தான் அகம். அதனால தான் புறநானூறு, அகநானூறு. இந்த பக்கம் அதே மாதிரி இலக்கணத்துக்கு வந்தீங்கன்னா, இலக்கணத்தை முதல்ல தமிழில் தோன்றிய பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அதே யார் தொல்காப்பியம் அப்படின்னா, தொல்காப்பியத்துடைய ஆசிரியர் தொல்காப்பியர் தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் வந்தது தான் நன்னூல் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நூல் வந்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து நூல்கள்லாம் இருக்குது. ஆனால் இலக்கணம்னாவே நம்ம அப்படியே எல்லாருமே அப்படியே கொஞ்சம் தயங்கிடுவோம். ஏன்னா அதை சரியான முறையில் அந்த இலக்கண பயிற்சி சிறு வயதிலேருந்து ஒரு 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலேருந்தே அந்த பயிற்சிகள் தொடர்ந்து இருந்தாவே இலக்கணம் சிறப்பாக இருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழ் 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 அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலம் கலந்த தமிழை தான் எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கே நம்ம தமிழில் பேர் வைப்பதில்லை. நம்மளுடைய நாடு தமிழ்நாடுன்னு நம்மளுடைய சும்மா ஒரு பேச்சளவில் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உணர்வுபூர்வமாக யாருக்குமே அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. தமிழ் மொழிக்காக நீங்கள் உழைத்து கொண்டே இருங்க. தமிழ் என்றைக்குமே நம்மளை வாழ வைக்கும். நன்றி, வணக்கம்.